Welcome to Sophia Coaching Center. Next question பாருங்க. From a pack of 52 cards, cards-ஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 26 black cards இருக்கும், 26 red cards இருக்கும். half பிடிச்சிருப்பாங்க. ஸோ 52 cards-ல 2 cards வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க drawn from random. 2 cards are drawn. So the probability of getting 2 black cards என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கார்ட்ஸை பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக வீடியோஸ் போட்டிருக்கேன், ப்ராபபிலிட்டி தியரி அப்படிங்கிற டாப்பிக்கில். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா அதை பாருங்கள். ஸோ கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து டோட்டலாக எத்தனை இருக்கும் அப்படின்னா 52 கார்ட்ஸ் இருக்கும். 52ல் வந்து ரெட் கலர் கார்டு வந்து 26 இருக்கும் அண்டு பிளாக் வந்து என்ன அப்படின்னா 26 இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே கொஷின் நமக்கு என்ன அப்படின்னா 52 கார்ட்ஸ்லேருந்து 2 கார்ட்ஸ் வந்து பிக் பண்ணுறோம். ஸோ அது வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா டினாமினேட்டரில் வந்துடும். 52 கார்ட்ஸ்லேருந்து 2 கார்ட்ஸ் அப்படின்னா 52C2 அப்படின்னு எடுக்கணும். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 பிளாக் கார்ட்ஸ். அந்த 2 கார்ட்ஸுமே வந்து பிளாக் கலராக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக எத்தனை பிளாக் கார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 26 பிளாக் கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து 2 கார்ட்ஸ் எடுக்கிறோம். ஓகேவா? டோட்டல் கார்ட்லேருந்து 2 கார்ட்ஸு, அதுவும் வந்து பர்டிகுலராக வந்து பிளாக் கலராக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்னா இப்படி தான் எழுதுகிறோம். ஸோ இது வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், 26 × 25 டிவைடட் பை 1 × 2ன்னு வரும். அதே மாதிரி இங்கே வந்து 52 × 51, இங்கே 1 × 2. ஸோ அந்த 1 × 2 ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே 126 and 226 are 52 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா டினாமினேட்டரில் வந்து நியூமரேட்டரில் வந்து 25, இங்கே டினாமினேட்டர் 2 1s are 2, 2 5s are 10. ஸோ 25/102. ஸோ இந்த கொஷின்லாம் ஆல்ரெடி வந்து டிஆர்பியில் கேட்ட கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இனி பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் P of x equal to 0 equal to k, then variance என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி என்ன தெரியும், ஆல்ரெடி வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து நான் கிளாஸ் வந்து ப்ராபபிலிட்டி தியரி அப்படிங்கிற ஹெட்டிங்கில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அது பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள். ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தவரைக்கும் நமக்கு என்னென்ன கண்டிஷன் தெரியும் அப்படின்னா மீன் ஈக்குவல் டு வேரியன்ஸ் ஈக்குவல் டு லாம்டா. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் உள்ள கான்செப்ட் நிறையா அப்ளை பண்ணி போடுற மாதிரி தான் கொஷின்ஸ்லாம் இப்போ கேட்குறாங்க. ஸோ எந்த டாப்பிக்குமே வந்து மிஸ் பண்ணாதீங்க, இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு படிக்கலாம் அப்படின்லாம் படிக்காதீங்க. எல்லா கான்செப்ட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சால் தான் வந்து கொஷினை வந்து கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் வந்து மீன் ஈக்குவல் டு வேரியன்ஸ் ஈக்குவல் டு லாம்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன தெரியும், P of x equal to ஃபார் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு e power minus lambda, lambda power x by x factorial. இதெல்லாம் வந்து ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே. இப்போ நம்மளுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, P of x equal to 0 equal to k கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே இங்கே அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இருக்கிற இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இங்கே இது எப்படி சேஞ்ச் ஆகும், e power minus lambda, lambda power 0 divided by 0 factorial equal to k. நமக்கு என்ன தெரியும், லாம்டா பவர் 0வும் ஒன்று தான், 0 ஃபேக்டோரியல்னாலும் ஒன்று தான். இப்போ மீ பவர் மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு கேன்னு வந்துட்டு நமக்கு என்ன வேல்யூ வேணும் அப்படின்னா வேரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ லாம்டா வேணும் நமக்கு. லாம்டா வந்து பவரில் இருக்கிறதுனால இப்போ இதை எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா லாகரிதமிக் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்பொனென்ஷியலும் லாகரிதமிக்கும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு லாம்டா வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ லாக் எடுங்க, லாக் ஆஃப் இ பவர் மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு லாக் கே. இப்போ எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனும் இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஈயும் லாகும் கேன்சல் ஆகிட்டு அப்படின்னா மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு லாக் கே அப்படின்றது. ஸோ லாம்டா ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா லாக் ஆஃப் 1/k. இங்கே இ போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான், லாக் டு த பேஸ் இ அப்படிங்கிறது. ஸோ நமக்கு வேரியன்ஸ் வந்து என்ன அப்படின்னா லாக் ஆஃப் 1/k தான் ஆன்சர். ஓகேவா? நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.